மதுரை 16 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு வில்லேஜ் ஜேர்னல் ஸ்டோரி. இது ஒரு உண்மையான கதையை வந்து அடிப்படையா கொண்டு எடுத்திருக்காங்க. இந்த நுங்கம்பாக்கம் கொலை வழக்கு நடந்ததுல, சுவாதி கொலை வழக்கு, அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு. இதை இன்னமும் டீப்பா கொண்டு போயிருக்கலாம். பட் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போகாம ஓகே நார்மலா என்ன கண்டென்ட் சொல்ல வருமோ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுல ஆக்ட் பண்ணிருக்க புது ஆக்டர் அண்ட் டிரெக்டர் ஆல்சோ எல்லாருமே புதுசு தான். ஆனா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து மக்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆக வேண்டிய படம். இந்த வீக் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்காக இந்த படத்தை பார்க்காம இருக்க வேண்டாம். மதுரை சம்பவம்ன்றது வந்து என்னங்கிறது இந்த படத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் வந்து ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், அந்த படத்தோட மொத்த ஒர்க்குமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங் எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆக்டர் ஜெரம் விஜயா இருக்கட்டும், ஆக்டர் ரிஷியா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகான ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி மியூசிக் டைரக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த மியூசிக் டைரக்ஷன் அவ்வளோ அழகாக இருந்தனால தான் எமோஷனல் சீன்ஸ்லையுமே அழகாக கனெக்ட் ஆக முடிஞ்சுது. ஆக்டிங் ஆன் பாயிண்ட்ல இருந்தனால தான் எமோஷனல் சீன்ஸுமே ரொம்ப கனெக்ட் ஆக முடிஞ்சுது. கரிமேடுன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த கரிமேடு கருவாயன்னா சங்கிலி முருகன் எடுத்த முதல் படம். கேப்டன் இதில் கருவாயனை நடிச்சுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தூங்கா நகரம், நாடோடிகள், சுப்பிரமணியபுரம், இது எல்லாமே மதுரை பேஸ் உள்ள கதைகள். மதுரை பேஸ் உள்ள கதைகள் எப்படின்னா நண்பர்களுக்குள்ள காதலுக்கு உதவுற ஒரு கதை. இது வந்து கொஞ்சம் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு கொலை. அதில் தேவையில்லாமல் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க. அதில் உள்ள 4 நண்பர்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போது என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனரும் எம்எல்ஏவும் இந்த செயலை செஞ்சுருக்காங்க. இப்படியே போனால் நம்ம மதுரை 16 விளங்காது. அந்த மதுரை 16ன்னு ஏன் பார்த்தீங்கன்னா, நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன். அந்த மதுரை 16 பின்கோடில் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. இது வரைக்கும் இந்த நாடோடிகள், சுப்பிரமணியம், தூங்கா நகரம்லாம் எல்லாமே ஹிந்து பேஸ்டு ஸ்டோரிஸு. இது வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்தவ பேஸ்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா கல்லூரி மாணவர்கள் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. அதில் அந்த மாணவருடைய ஆசிரியர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் அச்சீவர்ஸ் டீம் அப்படின்ட்டு கடைசியில் போடுறாங்க, சாதனையாளர்கள் குழு அப்படின்னு. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, புரட்சியாளர்கள் பெரும்பாலும் பேச்சோடு நின்றுடுறாங்க. அதாவது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க, ஒரு மனு கொடுக்குறாங்க. அது அல்ல. இப்படி ஒரு 2 பேரை போட்டு தள்ளினாதான் மற்றவனுக்கு பயம் வரும். மிஷா நேரம் எப்படி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. மிஷா வந்து நிறைய அரசு அதிகாரிகளை வேலை செய்ய வச்சுது. அதே மாதிரி சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு விதி. சட்டத்தை வந்து அப்போ போலீஸ்காரன் சுட்டா என்கவுண்டரு, மற்றவன் சுட்டா கொலை. இன்னும் சட்டத்தில் இதுக்கான தீர்வு கிடைக்கல. நான் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறை சொல்கிறேன், அந்த தீர்வு கிடைக்கல. போலீஸ்காரன் நினைச்சா யாரை வேணா சுடலாம், நாம சுட்டா அது கொலை. அதனால அது ஒரு என்கவுண்டர் என்பது போலீஸுக்கு மட்டும் உரியதல்ல, நியாயவாதிகளுக்கும் உரியது, புரட்சியாளருக்கும் உரியது. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரையும் அந்த எம்எல்ஏவும் போட்டு தள்ளனால மதுரை 16 ஒரு புதிய விழிப்புணர்ச்சி பெறுகிறது. நல்ல விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல இளைஞர்களுக்கு ஒரு நல்ல உந்துதல். தேவையில்லாமல் போலீஸில் அடிக்கிறது, தொங்க விட்டுறது, இதுக்கெல்லாம் என்ன முடிவு? அந்த முடிவு, அதுக்கான காரணம் இந்த படம் நல்லா விளக்குது. மதுரை 16 எல்லாருமே புதுமுகங்கள்னு பார்த்தா ஒருத்தருமே புதுமுகம் மாதிரி தெரியல. எல்லாருமே நல்லா சோகத்தில் நல்லா நினச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் நல்லா இதாக இருக்குது. இந்த 4 பேர் அதேமாதிரி ஒரு புது டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சொல்ல வந்த கதையை தெளிவான கோணத்தில் சொல்லியிருக்காரு. பாராட்டு. மதுரை 16 டைரக்டர் ஜான் தாமஸ் ஒரு அருமையான கதையை அழகாக எடுத்துருக்கிறாப்புல. அண்ணன் பைலவான் அண்ணன் சொன்ன மாதிரி மதுரைனாலே நமக்கு வந்து இப்படி நார்த் மெட்ராஸ்னா ஒரு சின்ன பயம் இருக்குமோ, அன்புக்காரங்க. ஆனால் இந்த கரிமேடு, ரயில்வே காலனி, எஸ்எஸ் காலனி, இந்த அரசரடி, இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ரவுடித்தனமாக சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அன்புக்கு அடங்குறவங்க மதுரைக்காரங்க.
அப்படி வர்ற 4 இளைஞர்கள் மெட்ராஸுக்கு ஸ்போர்ட்ஸுக்காக வராங்க. அதில் ஒருத்தங்களை வெட்டிட்டாங்க அப்படின்னு போய் அந்த கத்தியை எடுக்க போறாப்புல அவனை கேஸில் பிடிச்சி போட்டு இந்த அதிகாரமும் பணப்பழமும் கொடைப்பழமும் படுத்தவங்க என்ன பண்ணுறது? அதுக்கு சட்டமும் நீதியும் தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட நண்பர்களே அந்த 4 பேருமே ஹீரோ. அது இவர் தான் மெயின் ஹீரோ. அப்புறம் உங்க பேர் ஜெரோன் விஜய் உண்மையை அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஜெரோன் விஜய் அந்த இவரோட நண்பர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன லவ்வும் இருக்குது. அந்த லவ்லாம் நம்ம லவ்வை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அருமையாக இருந்தது. கிளைமாக்ஸில் அந்த எம்எல்ஏவும் ஏசியும் இந்த இளைஞர்கள் உங்களால முடியல ஆனாலும் நண்பனை இழந்துட்டோம்னு அவனை அடித்த மாதிரியே அந்த ஏசிக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க, எம்எல்ஏவுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க. அதில் அந்த எம்எல்ஏ கொஞ்சம் லகரி வசதிகள் அந்த மேற்படி மாதுன்னு இருக்கிறாரு. அவருக்கும் சரியான தண்டனை கிடைக்குது. அவரு யாரை கவர்ந்து பண்ண நினைச்சாரு, இவங்க ஏன் காலி பண்ணாங்க? அருமையாக எடுத்துருக்கிறார் ஜான் தாமஸ் சார். என்ன ஒன்று பட்ஜெட்டில் எடுத்திருக்கிறது சில இடங்களில் தெரியுது. ஆனாலும் கதையோட்டத்தில் அது பெருசாக இல்லை. இந்த மாதிரி டீம் கையில் பட்ஜெட் கிடைச்சதுன்னா பெரிய பெரிய நல்ல படங்கள் வருது. என்னுடைய கருத்து. பத்திரிகையாளர் RS கருத்து. நன்றி, வணக்கம்.